ஹலோ கைஸ், இன்றைக்கி சிறுகடி காசில் என்னாச்சு தெரியுமா? மனோஜ் கடன் வாங்கினதுனால பெரும் நஷ்டத்துக்குள்ளாராம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கம்பெனி போய் கேட்குறப்ப எங்கள் அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு பிடிக்கல, கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் தான் இங்கே எல்லாம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னும் போது, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னாங்களா. அக்ரிமெண்ட்டில் நாங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல, எப்போ வேணாலும் எங்கள் அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிப்போன்னு. அது மாதிரி தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்லாம் கொடுக்க முடியாது, ப்ராடக்ட் எதுவும் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீடு தேடி வரும்போது தான் தெரியுது, சார் என்ன இப்படி பண்ணுறீங்கலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் தான், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்புங்கன்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துங்க. என்ன உங்கள் புள்ள வரட்டும் சொல்கிறேன் மனோஜ், ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் 30 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு என்கிட்ட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவருக்கு சாட்சிக்கு எழுதி எனக்கு உங்கள் அப்பா அம்மாவை போட சொல்லுங்கள் இந்த வீட்டு பேரில் அப்படின்றாங்க. ஆமாம், அவரால் கொடுக்க முடியாது, நீங்கள் யாராவது எனக்கு சாட்சி கையெழுத்து போட்டு விடுங்க. பெரும் சண்டையாகுது. அண்ணாமலை கையெழுத்து போட்டாரா இல்லையா, விஜயா விட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தட்டி விட்டு பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுல் எபிசோடையும். கடைசியில் ஷேர் கேட்பார், ஷேர் கொடுப்பாங்களா இல்லை கையெழுத்து தான் போட்டாங்களானே உங்களுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் போட்டிருப்பாரா இல்லையான்னு. இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே. அதுக்கப்புறம் மீனாலாம் என்ன சொன்னாங்க, முத்து விடுவாரா மாட்டாரா, பெரும் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க.